இந்த குலைத்த பத்தை பார்க்கிற பொழுது, குலைத்தல் அப்படி என்றாலே மனதை உருக்குதல். நான் என்ன தவறு செய்தேன், எதனால் இறைவனுடைய திருவருட்பேர் நமக்கு கிட்டாமல் இருக்குன்றதெல்லாம் சிந்திக்கிறது தான் குலைத்தல். அதுக்கு சாமியே எடுத்தோடே சொல்கிறாரு, மனதை இவ்வாறு உருக்கினால் குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய். பண்டை கொடுவினைகள் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற எந்த பிறவியிலோ அல்லது நம்ம தாய் தந்தையர்களோ அந்த முன்னோர்களோ செய்த கர்மங்களோ, பிறவிதோறும் தொடர்ந்து நம்ம செய்த பாவங்களோ, எந்த வினைகளோ, பண்டை கொடுவினை எல்லாம் மனதை குலைத்தால் அறுக்கும். இப்போ இந்த குலைத்த பத்தில் என்ன செய்தி? மாணிக்கவாசகர் குதிரை வாங்கிறதுக்கு அவர் கிளம்புறாரு, கீழக்கரைக்கு போகிறாரு. அங்கே தான் இடையில தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். சிவபெருமான் மானிட உருவோடு அவர் தடுத்தாட்கொள்கிறாரு குருத்த மரத்து அடியில். அப்படி குருத்த மரத்து அடியில் அவருக்கு அந்த திருவருட்பேர் மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறையில் கிடைச்ச உடனே சுவாமி கொஞ்ச நாள் இருந்துட்டு இறைவன் மறைந்து விடுகிறார். அப்போ என்னை ஏன் விட்டுட்டு போனேன், எனக்கு அருள் கொடுத்துட்டல, அருள் கொடுத்த பிறகு இப்போ ஏன் மறைஞ்சிட்டீங்க அப்படின்னு அவர் வெளிப்படுத்துகின்ற விண்ணப்பம், என்னை ஏன் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விண்ணப்பம் தான் இந்த குலைத்த பத்து. இதில் அவருக்கும் சிவபெருமானோடத்தில் அவர் விண்ணப்பிக்கின்றது இருந்தாலும் கூட ஒரு பக்கம் நமக்கு என்ன செய்தி இந்த குலைத்த பத்து தருகிறது? 5வது பாடலில், வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயா அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினேன் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டெண்ணில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றேன்னு பாடுறார். இதுதான் நமக்கு கிடைச்ச செய்தி. எப்போதுமே 2 கை தான், இந்த பக்கம் கோரிக்கை, அந்த பக்கம் காணிக்கை. நம்பிக்கை அது கிடையாது. இந்த பக்கம் கோரிக்கை வைக்கணும், அப்புறம் கோரிக்கை முடிஞ்சு காணிக்கை. நமக்கு இப்படியே தான் பொழப்பு. நம்மளுடைய வழிபாடுன்னு அப்படி தான் இருக்குது. எதையாவது சாமிக்கு நம்ம இறைவனுக்கிட்டேருந்து எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர நமக்கிட்டேருந்து உள்ளன்பை அவருக்கு கொடுக்கணுன்ற சிந்தனை இல்லை. இப்போ மாணிக்கவாசகர் தெளிவுபடுத்துகிறாரு, கடவுள் முன்னாடி போய் நின்று எதையும் கேட்காது. அவனுக்கு தெரியும், படைச்சவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. நீயே அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி முந்தி கொண்டு எதையாவது கேட்டு வைக்காத. ஏன்னா நீ கேட்குறது எதுவுமே உனக்கே பின்னாடி உதவாது. அது நம்மளோட இயல்புலேயே நம்ம பார்க்கலாம். எது நம்ம விரும்பி கேட்குறோமோ அப்புறம் அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கசக்கும். ஆனால் நமக்கு கேட்க தெரியாது, கேட்காத. காயத்திடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்டு. எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? காயத்திடுவாய்னா இந்த உடம்புக்குள்ளே என்ன வச்சாலும் சரி, இல்லை உன்னுடைய திருவடிக்கு என்னை கூப்பிட்டு கொண்டு எனக்கு முக்தி கொடுத்தாலும் சரி, கடல் கீழ் வைத்தாலும் சரி, எல்லாம் உன்னுடைய விருப்பத்தினாலே நடக்கட்டும் இறைவா அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி வாயடைத்து நிற்பது தான் பக்தி. பக்திக்கு லட்சணங்கள் உண்டு. அதை மாணிக்கவாசகர் வெளிப்படுத்தி நமக்கு காட்டுறாரு. கடவுள்கிட்ட போய் வேண்டும் பரிசு ஒன்று, ஒருவேளை நீ பரிசு ஒன்று கொடுக்கறதா இருந்தாலும் அதுவும் உந்தன் விருப்பம் என்றேன் முடிச்சாரு. அங்கே பக்தர்கள் அனைவருக்கும் குலைத்த பத்தில் வரக்கூடிய செய்தி, கடவுள் முன்னால் எதுவும் கேட்காத, முடிந்தால் உன்னுடைய அன்பை அவருக்கு செலுத்து, அவருடைய உயிர்களாகிய மற்ற உயிர்களுக்கு உறுதுணையாயிரு, உன்னால் முடிந்த பங்கை செய்ய, சிவத்தொண்டு செய்ய, சிவநாமத்தை பாடு, சிவ சிந்தனையில் இரு. இறைவன் முன்னாடி போய் அது வேணும் இது வேணும்னு சிறு பிள்ளைதனமாக கேட்காத. அது பக்தி அல்ல. எதையாவது கொடுக்க வேண்டும், எப்பயுமே பெறக்கூடாது. அருள் எப்பயுமே பெறணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது கடவுள்கிட்ட. நீ உன்னுடைய அன்பை கொடு என்பது திருவாசகம்.
போற்றி